ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து ஜேக்கப் ஃபாட்டு மோத போகிறாரு. அந்த வகையில் ஜேக்கப் ஃபாட்டு எதுக்குமே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோமனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இது ஜேக்கப் ஃபாட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டரில் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஜேக்கப் ஃபாட்டு அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார். வரும்போதே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு. பிகாஸ் ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து அடுத்தபடியாக மோத போகிறது நம்ம ஜேக்கப் ஃபாட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அவனுடைய டைட்டில் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அந்த டைட்டில் தேவையில்லை, அந்த டைட்டிலுக்கு தான் நான் தேவை. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த டைட்டிலுக்கு நான் தேவை அப்படிங்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன எல்லாருமே மட்டம் தட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனதை பற்றி முழுக்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. ஆனால் நான் மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணதை பார்த்துக்கிட்டு யாருக்குமே பிடிக்கல. நீ ட்ரைபல் சீஃபை சேலஞ்ச் பண்ணுறியா ஜேக்கப்? உன்னால் முடியுமா ஜேக்கப்? என்ன நீ ரோமனை சேலஞ்ச் பண்ணுறியா ஜேக்கப்? ஏன் இவ்வளவு அவசரம் ஜேக்கப்? உன்னால் முடியாது. ரோமன் ரெயின்ஸால் உன்னை வீழ்த்த முடியுமா ஜேக்கப்? ஜேக்கப் ஜேக்கப் எல்லாருமே என் குடும்பத்திலே நான் மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நான் ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து மோதிரம்ல என்னால் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்த முடியாதான்? ஏன் நாங்களாம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகக்கூடாதா? நாங்களாம் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தக்கூடாதா? எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே மட்டம் தட்டி பேசுகிறதுனால தான் எனக்கு கோபம் அதிகமாகுது. ஐ நீட் எ டைட்டில். அதாவது அந்த டைட்டிலுக்காக நான் போக போகிறேன். அது நடக்க தான் போகுது. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை எதிர்த்தாலும் பரவாயில்ல, நான் அந்த டைட்டிலுக்காக மோத தான் போகிறேன் அப்படின்னு ஜேக்கப் ஃபாட்டு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் 2 பேருமே வராங்க. ஊசோஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ ஃபஸ்ட்டு ஜேக்கப்பை பார்த்து பேசுகிறாரு. ஜேக்கப், முதல்ல நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, எல்லாருமே உன்னை மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு நினைக்காத. நம்ம குடும்பத்தை சேர்ந்த ரோமன் இப்போ தான் சாம்பியன் ஆகிருக்கான், அதனால் அது எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீ ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து சேலஞ்ச் பண்ணுறதுனால ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கான வாய்ப்பு உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீயும் சாம்பியன் ஆனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. பிகாஸ் நீயும் ஒரு திறமையான ஒரு மல்யுத்த வீரர் தானே. பட் ஆனால் எல்லாருமே இப்போ கேட்குற கேள்வி என்னென்னா, இவ்வளவு அவசரம் ஏன் அப்படிங்கிறது தான். ஜேக்கப், உன்னால் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து பல பேர் மூடி இருக்கிறாங்க, பல பேர் தோற்றுருக்குறாங்க. அதில் ஒருத்தரை நான் சொல்கிறேன், கோடி ரோட்ஸ் தற்போதைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன். 3வது முறை அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்தான். ஒரு வருடத்துக்கு மேலே அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்தான். அப்படிப்பட்ட கோடி ரோட்ஸால் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற பேர் இருந்தது. ஃபைனல் என்னாச்சு? ரெசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தினது அந்த கோடி ரோட்ஸ் தான். சாம்பியன்ஷிப்பை இப்போ வச்சுக்கிறது கோடி ரோட்ஸ் தான். ஸோ ஒருத்தரால் முடியாதது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலை. இவ்வளவு குயிக்காக நீ ஏன் இந்த முடிவை எடுத்த அப்படிங்கிறது தான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்று டீக்ரேட் பண்ணலை, ஒன்றும் எதுக்குமே ஆக மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. ஏன்னா நீயும் ஒரு திறமையானவன் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது ஜே பேச ஆரம்பிக்கிறாரு. ஜே கேட்குற ஒரே வார்த்தை என்னதுன்னா, எதுக்கு இந்த முடிவு? நீ ஒரு முடிவு எடுத்துருக்கணும். அதாவது பிரதர்ஸான எங்கள் கூட சேர வேண்டியது. இப்போது நல்ல நேரம், நீ இந்த பக்கம் வந்துடு. அதாவது ரோமன் ரெயின்ஸ் கூட நாங்கள் 2 பேர் இருக்கோம்ல, அதே மாதிரி நீயும் வந்துடு. ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமாக இருப்போம். நம்மளாம் தனித்தனியாக நின்றோன்னா நமக்கான பலம் கம்மி தான். ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிற்கும் போது அதற்கான பலமே தனி. அதனால் நான் உன்ட்டு ஒரு அறிகுறை சொல்கிறேன். நீ பேசாமல் மண்டே நைட்டால் ரோமன் ரெயின்ஸ் கேட்குற முடிவுக்கு ரோமன் நான் உன் கூட சேர்ந்துறேன் அப்படின்னு சொல்லு. ஸோ we are the ஃபேமிலி. நீ ரோமன் ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணிட்டேன்னா நம்மளாம் ஒரே குடும்பமாக ஒன்றா இருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ ஜேக்கப் ஃபாட்டுவை பற்றி சொல்கிறாரு. ஜேக்கப் ஃபாட்டு அதுக்கான முடிவை இப்போ பேசுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு சோலோ சிக்காவா வராரு.
சோலோ சிக்காவா வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஜேக்கப் இவங்க எல்லாருமே ஒன்றா வந்து எதுக்குமே ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு டீமோட்டிவேட் பண்ணுறாங்களா? ஓ ஜேக்கப் இவங்க எல்லாருமே ஒன்றை டீமோட்டிவேட் பண்ணலாம், எதுக்குமே ஆக மாட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். மேபி அது நிஜமாக கூட இருக்கலாம். ஆனால் அது எனக்கு தெரியும், ஏன்னா நீ ஒரு திறமையான மல்யுத்த வீரர். ஜேக்கப், நீ ரோமன் ரெயின்ஸை எதிர்க்கிற முடிவு சரியான முடிவு. உன்னால் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியும். அதுக்கான திறமையான மல்யுத்த வீரர் மட்டும் இல்லை, அதுக்கான 6 பொருத்தமும் உனக்கு பக்காவாக இருக்குது. ஜேக்கப், நீ இப்போ தனியாக வந்து இவங்க கூட மோதுன்னு வையன், இந்த டிமியன் ஜேவுஸை பற்றி உனக்கு தெரியாதா? எப்போவுமே வந்து அவங்க வந்து ரோமனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீ வெற்றி பெற நேரத்தில் அவங்க குறுக்கால வந்து ஏதாவது பண்ணி தோக்கடிச்சிட்டு கடைசியில் ரோமனுக்கு தான் திறமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எஃப்கோர்ஸ் எப்போவுமே இப்படி தானே பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஜேக்கப், நான் உனக்கு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். அதாவது நீ ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து மோதும் போது இந்த ஊஸ் அவங்க கூட இருப்பாங்க. ஆனால் உன் கூட யார் இருப்பா? ஏன் கவலைப்படுற? நாங்கள் உன் கூட இருக்கிறோம். ஸோ நீ என்னுடைய எம்எஃப்டியில் வந்து என்ன எக்னாலஜ் பண்ணி என் கூட சேர்ந்துரு. என் கூட சேர்ந்துட்டேன்னு வையன், நான் கண்டிப்பாக வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ ரசல்மேனியாவில் ஒரு மூமெண்ட் பண்ணியே, அதே மூமெண்ட்டை ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி சாம்பியன் ஆகும் போது கூட மூமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீ எனக்கு தேங்க்யூ பண்ணு. ஸோ இப்போ என் டீமில் வந்து ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவா ஜேக்கப் ஃபாட்டோ சொல்கிறாரு. அதாவது பழையபடி என் பின்னாடி வந்து சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது ஜேக்கப் ஃபாட்டோ முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே டாமா டாங்கா பார்த்தீங்கன்னா ஒரு வாயை விட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அதாவது மைக்கப்படி என்ன சொல்கிறாருன்னா, என்ன சோலோ, இந்த ஜேக்கப் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸை வீழ்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கிட்டு இருக்கிற. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? முதல்ல அவன் ஒன்றா வீழ்த்தானோ, அதுக்கப்புறம் தான் ரோமனை வீழ்த்த முடியும். அதாவது இவன் உன் கூட நடந்த மேட்ச்சில் ஒன்றையே வீழ்த்த முடியலையே இந்த ஜேக்கப் ஃபாட்டோவால், ஏன்னா தோற்று போயிருக்காருல, அவன் எப்படி வந்து ரோமன் ரெயின்ஸை வீழ்த்துவான் அப்படின்னு கிண்டல் அடித்து பேசுகிறாரு. இதை பார்த்து ஜேக்கப்புக்கு கடுப்பாகி டாமா டாங்கோடைய வாயிலே விட்டுட்டு, நீ சொன்னது சரி தான், நான் சோலோ சிக்காவை பீட் பண்ணதில்லை, அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட நான் வந்து சோலோ சிக்காவை எதிர்த்து மோத போகிறேன். ஸோ இட்ஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி சோலோ சிக்காவுக்கும் ஜேக்கப் ஃபாட்டுக்கும் மேட்ச் இருக்குது. இதில் ஒரு வேளை சோலோ சிக்காவை வீழ்த்திட்டார்னா ரோமன் ரெயின்ஸை நான் வீழ்த்துருவேன் அப்படிங்கிறத ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடண்ட்டாக எடுத்துக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஸ்மாக்டவுன் ரிவ்யூவில் அடுத்து சந்திக்கலாம்.